இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயம் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா உன் மனசுல இருக்கிற உன்னோட காதல இன்னும் நீ வருண் கிட்ட சொல்லவே இல்லையே வெண்ணிலா. இன்னைக்கு எப்படியாவது நிச்சயத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட உன் காதல சொல்லிடு. இது லவ் வித் அரேஞ்ச்ட் மேரேஜா இருக்கணும். அக்கா பாத்துக்கா, ஏன் இப்படி பரபரன்னு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? பொறுமையா பண்ணுங்க. என் பையன் நிச்சயதார்த்தத்துல நான் எப்படி பொறுமையா வேலை செய்ய முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணுமா? நம்ம வீட்ல நடக்கிற முக்கியமான ஃபங்க்ஷன் ஆச்சே, என் பையனோட நிச்சயதார்த்தம். இதுல எல்லா வேலையும் நான் செய்யாம வேற யாரு செய்வா? சரி சரி, எனக்கு நிக்க நேரம் இல்ல. நீ என்ன பண்ற? போய் சம்மந்தி வீட்டுக்காரங்க வராங்களான்னு பாரு. மிச்ச வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத, நான் வரேன். அக்கா ஏ வெண்ணிலா, எவ்வளவு அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்போ எங்களெல்லாம் பார்த்தா அழகா தெரியலையா? நீயும் அழகு தாண்டி. பரம, என் பொண்ணு எம்மா அழகாக்கிது. இப்ப மட்டும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பாத்தாங்கன்னு வச்சுக்க, வரதட்சணையா ஓனான்னு சொல்லிடுவாங்க. அது சரி, வான்மதியை கட்டிக்க போற மாப்பிள்ள தானே? இதோ பாரு, அதுக்குள்ள என் பொண்ணுக்கு வெக்கத்தை. சரி மங்கா, அங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க வெயிட் பண்றாங்க, கிளம்பலாமா? ஒரு நிமிஷம். பரம, இந்த புடவையில நான் எப்படி கீறேன்? நல்ல சோக்கா கீரனா? அந்த அண்ணாமலைக்கு சரிக்கு சமமா இருக்கனா? பெரியமா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. அதுக்கு இல்ல, நிச்சயதார்த்தத்துல சம்மந்திக்கு ஈக்குவலா இருந்தா தானே நமக்கு ஒரு மறுவாதியா இருக்கும். அதுக்குதான் கேட்டேன். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. வா போலாம். என் பொண்ணுக்கு அதுக்குள்ள அவசரத்தை பாத்தியா? சம்மந்தி வீட்டுக்காரங்கள காக்க வைக்க கூடாதுன்னு நினைக்கிறா. சரி சரி, வாங்க போலாம். ஆமா, நீ என்னடி இப்படி புடவெல்லாம் கட்டின்னு ரெடியா கீர? நிச்சயதார்த்தத்துக்கு புடவை கட்டாம நைட்டியா போட்டு வருவாங்க. நீ தானே இந்த புடவைய வாங்கின. ஆமால, ஏதாச்சும் கேட்கணும்னே கேப்பியா? ஒழுங்கா வா பெரியமா, அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு இல்ல, உன்ன மாதிரியே சோக்கா ரெடி ஆகிக்கிறாளே, அதான் கேட்டேன். மங்காக்கா, அதெல்லாம் அங்க போய் பேசிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. வாங்க போலாம். வா வெண்ணிலா, வாங்க போலாம். வா. என்ன மாப்ள, ரொம்ப நேரமா வாசல்லையே பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது முக்கியமானவங்க வராங்களா? ஆமா, ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்கு. இன்னும் வரல, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஏங்க, எனக்கு தெரியாம யாருங்க அப்படி முக்கியமான ஆளு? கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் அமைதியா இரு. மாப்ள, இன்வைட் பண்ணிட்டீங்கல்ல, அவங்க வருவாங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க. எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் போய் பாருங்க மாப்ள. நானே நிச்சயம் நடக்குமா இல்லையான்னு டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற. என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, வருணுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு யாராவது கேட்டீங்களா அவன்கிட்ட? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல, வருணுக்கு இந்த நிச்சயத்துல விருப்பம் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏங்க, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? அபசகனமா பேசிக்கிட்டு. நான் என்ன பண்ணேன்? எனக்கா விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்? வருணுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு நான் சொன்னேன். விருப்பம் இல்லாமலே நிச்சயத்தை இது சொன்னதுமே அவன் அமைதியா இருந்தான். ஆமா, திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? என்னடா இது, எல்லாரும் நம்மள சுத்து போடுறாங்க. லவ் பண்ணவனை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி சமாளிக்கிறது? இல்லமாமா, நிச்சயம் பேச ஆரம்பிச்சதுல இருந்து வருண் முகத்துல சந்தோஷமே இல்ல. அதான் நான் அப்படி கேட்டேன். மாப்பிள்ள, என் பையன் என் கண்ணு முன்னாடிதான் வெண்ணிலாவை புடிச்சிருக்குன்னு சொன்னான்.
அவன் சம்மதத்தோட தான் இந்த நிச்சயமே நடக்குது. இல்லத்த அவன் அன்னைக்கு எந்த சுச்சுவேஷன்ல ஓகே சொன்னான்னு தெரியலல. ஏதோ ஒரு இதுல ஓகே சொல்லிருப்பான். மாப்ள, என் பையன் என் பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டான். இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். போய் எல்லாரும் வேலையை பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இப்போ என்ன பண்றது? எப்படியாவது இந்த நிச்சயத்தை நிறுத்தி ஆகணுமே. அம்மா வெண்ணிலா மேல பெரிய நம்பிக்கையும் இந்த குடும்பத்துக்கு வெண்ணிலா தான் மருமகன்னு உறுதியா இருக்காங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா சாராவை பத்தி என்னால சொல்ல முடியாது. சாரா இவ வேற இந்த நேரத்தில் கால் பண்றாளே. இவகிட்ட சொல்லியும் புரிய வைக்க முடியாது. நிச்சயத்தை நடத்தி தான் சாரா கிட்ட பேச முடியும். வீட்டுல யாருகிட்டையும் இதை பத்தி சொல்ல முடியாது. வேற எப்படி நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறது? வேற வழியே இல்லை. வெண்ணிலா கிட்ட பேசுறதுதான் ஒரே வழி. அவகிட்ட சொல்லியே இந்த நிச்சயத்தை நிறுத்த சொல்லிடலாம். அடடே, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வாங்க அண்ணி, வாங்க அண்ணே. வாங்க சம்பந்தி வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க சம்பந்தி. அம்மனோட புடவை யாருக்கு போகணும்னு இருக்கோ அவங்களுக்கே போகட்டும். மேம், இது நீங்க வெண்ணிலாக்கு கொடுக்க வச்சிருந்த புடவை அவங்க கிட்டே போய் சேர்ந்திருக்கு பாத்தீங்களா? அந்த புடவை யாருக்கு போய் சேரணும்னு இருக்கோ அங்கேயே போய் சேர்ந்துருச்சு. நீ விடு. சம்பந்தி, இன்னைக்கு நீங்க மாப்பிள்ளைக்கு அம்மா மாதிரி இல்ல, அப்படியே அக்கா மாதிரி கேறீங்க. எங்க பெரியம்மா எப்பவும் இப்படிதான் விளையாட்டா பேசுவாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க.